இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, பாஸ்கா காலம் 3ஆம் ஞாயிறு அன்போடு உங்களை அழைக்கிறது. நல்ல முத்தை கண்டெடுத்த நல்லாயன், எல்லாம் முடிந்து விட்டது, நமது பணிகளுக்கு திரும்பி போவோம் என்று சீடர்கள் தவித்த வேளையில் திருச்சபை வழிநடத்த ஒரு நங்கூரமான ஒரு கருவியை ஆண்டவர் உருவாக்கி சென்றிருக்கிறார். அவர்தான் பேதுரு. அவர் மேன்மையின் அடிப்படை தத்துவத்தை நமக்கு முழுமையாக சொல்லி தந்து இந்த பாஸ்கா 3ஆம் ஞாயிறு நல்ல முத்தை கண்டெடுத்த நல்லாயன் பறைசாற்றும் முக்கிய செய்திகளை வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்வோம். வாங்க. பிரைஸ் அல்லாஹ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பிலினியவர்களே, இயேசு உயிர்த்த பிறகு அவர் யாரை திருச்சபையின் தலைவராக நியமித்தாரோ அவரை பார்த்து, நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டி செல்வார் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆம், விண்ணகம் சென்ற பிறகு இயேசு விண்ணகம் சென்ற பிறகு பேதுரு இத்தாலி நாட்டில் உள்ள ரோமி நகரிலே போதித்து வந்தார். திடீரென அங்கு அந்நகரில் வேத கலாபணி எழுந்தது. மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்த ஒரு கூட்டம் உருவானது என்பதை அங்கு நாம் உணர முடிகிறது. ஆனால் வெற்றி என்பது நிரந்தரம் அல்ல, தோல்வி என்பது இறுதியும் அல்ல. வாழ்க்கை பயணத்தை தொடர்வதே துணிவு என்ற மேன்மையை, இதோ வலைகளை நீ வீசுங்கள், நம்பிக்கையோடு வீசுங்கள் என்று மிகுதியான மீன்கள் கிடைக்க வைக்கிறார் ஆண்டவர் இன்றைய நற்செய்தியின் புதுமையின் வழியாக. எனவே வாழ்க்கையில் நாம் நமது வாழ்வின் நல்முத்தை கண்டெடுக்க அவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், எந்த துன்பம் துயரம் வந்தாலும். ஆகவே தான் சிலுவையிலே பேதுருவை அறைய போன பொழுது பேதுரு போர்வீரனை பார்த்து, என் தலைவர் இயேசுவை போல் நேராக சிலுவையில் அறையப்பட நான் தகுதியற்றவன், என்னை தலைகீழாக அறையுங்கள் என்றார். அவர் தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டார் என்பது வரலாற்று உண்மை. இதுதான் உண்மையான விசுவாசம். இயேசுவுக்காக சிலுவையிலே அறையப்படும் அளவுக்கு நமது கிறிஸ்துவ விசுவாசம் உயர்த்தப்பட்டிருக்கிறதா? நமது வாழ்க்கையிலே பணத்திற்கு முதலிடம் இல்லை, பதவிக்கு முதலிடம் இல்லை, ஆடு மாடுகளுக்கு நான் வைத்திருக்கிற சொத்துக்களுக்கு முதலிடம் இல்லை, நமது உடலுக்கு முதலிடம் இல்லை, நமது உயிருக்கு முதலிடம் இல்லை. முதலிடம் இயேசுவுக்கு. அவருக்காகவே நமது உயிரை கொடுக்கவும் நாம் முன்வர வேண்டும். திருத்தூதர்கள் மட்டுமல்லாமல் அவர்கள் வழிவந்த எத்தனையோ ஆயர்களும் அருத்தந்தையர்களும் அருட்சகோதரிகளும் நூற்றுக்கணக்கான புதுநிலையிலும் இயேசுக்காக உயிர் துறந்திருக்கிறார்கள். இது எல்லாம் எதை நமக்கு நினைவுபடுத்துகிறது என்றால், போராட்டம் மிகுந்த இந்த உலகிலே இந்த பாஸ்கா காலத்தில் நாம் முழுமையாக கடவுளையே நம்பியிருக்க வேண்டும். அவர் நம்மை உயர்த்துவார் என்ற மேன்மை சொல்லித் தரப்படுகிறது அன்பார்ந்தவர்களே. ஆகவே பவுல் கூறுவது போல ரத்தம் சிந்தும் அளவுக்கு நமது விசுவாசம் உயர்த்து நிற்க வேண்டும். துன்பமோ துயரமோ கஷ்டமோ நஷ்டமோ நமது விசுவாசத்தை கலைத்து விடக்கூடாது என்பதை முதல் வாசகத்தில் அவர் தெரிவுரையாக தருகிறார். எனவே நான் எனது வாழ்க்கையில் இயேசுவுக்காக முழு விசுவாசத்தோடு வாழுகிற மனிதனாக உருவெடுக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. ஆகவே உண்மையான விசுவாசம் நம்மில் நிலைத்திருக்க வைக்கிறது, இறைவனோடு சேர்ந்து வாழ. ஆகவே ஆழமான விசுவாசத்தை பற்றி பேசுகிற பொழுது யோபு புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. நாம் படிப்பது என்ன? ஆண்டவர் செல்வங்களை எல்லாம் மீண்டும் நல்கினார், மேலும் அவர் யோபுவிற்கு இருந்தவற்றை விட எல்லாம் 2 மடங்காக மாற்றுகிறார். விசுவாசம் அவருக்கு 2 மடங்கு அளித்தது. ஆம், ஆழமான விசுவாசத்திற்கு அற்புதமான புதுமைகளை செய்யும் ஆற்றல் உண்டு அன்பார்ந்தவர்களே. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஒரு சிறுவன் இழக்க தயாராக இருந்தான். நடந்தது என்ன? ஆண்கள் 5000 பேர் உண்டு முடித்த போது மீதி இருந்து 12 கூடைகள் நிறைய சேர்த்து வைக்கவில்லையா? எனவே இயேசுதான் உடலையும் உயிரையும் இழந்தார். நடந்தது என்ன? அதுவரை வரலாற்றில் நடக்காத புதுமை நடந்தது அல்லவா? ஏனென்றால் கல்லறை கூட என் பெருமானை அடைத்து வைக்க முடியாத வழக்கு அவர் உயிர் பெற்று எழுந்தார். ஆம், ஆழமான விசுவாசத்திற்கு அற்புதமான புதுமைகளை செய்யும் ஆற்றல் உண்டு என்பதைத்தான் ஆண்டவர் என்று சொல்லித் தருகிறார். ஆகவே இன்று நமது விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்வோம். எப்படின்னா, சேறு செந்தாமரையை இழப்பதில்லையா?
சிற்பி முத்தை இழப்பது இல்லையா? மண் மாணிக்கத்தை இழப்பது இல்லையா? இவையெல்லாம் உண்மையான இழப்புகள் இல்லை. இழப்புகள் போல் வெளியே தோன்றினாலும் செந்தாமரையில் சேற்றுக்கு மதிப்பு, முத்தால் சிற்பிக்கு மதிப்பு, மாணிக்கத்தால் மண்ணுக்கு மதிப்பு. அதுபோல நமது கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே இழப்பு இல்லை. ஏன் சாவை எடுத்துக் கொள்வோமே, அது இழப்பு போல் நமக்கு தோன்றினாலும் அதனால் இறப்பவர்களுக்கு லாபமே. கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் அன்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது என்கிறது இன்றைய 2ஆம் வாசகம். விண்ணகம் அங்கே துன்பமில்லை, துயரமில்லை, கவலை இல்லை, கண்ணீரும் இல்லை. ஆகவே சாவு கூட மனிதருக்கு லாபம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை உணர்ந்து நமது வாழ்க்கையிலே நாம் எதையும் இழக்க தயாராக இருப்போம். அப்போது உயிர்த்த இயேசு நம்மை பார்த்து சொல்வார், என் மகனே, என் மகளே, என் மீது இவ்வளவு அன்பு வைத்து எனக்காக நீ எதையும் இழக்க முன்வரும் அளவுக்கு உன் விசுவாசம் உயர்ந்து நிற்பது குறித்து நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு முதலிடம் கொடுக்கும் உனக்கு என் அரசில் முதலிடம் கொடுப்பேன் என்று அவர் நமக்கு வாக்குறுதி தருவார். பேதுரு தவறு செய்தாலும் ஆண்டவரை உற்று நோக்கி அவருக்கு முதலிடத்தை முழுமையாக கொடுத்தார். ஆண்டவர் அவரை உயரவே உயர்த்தி வைத்தார். எனவே நமது வாழ்க்கையில் எந்த துன்பம் துயரம் எதுவாக இருந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு ஆண்டவருக்கு முதலிடத்தை வைப்போம். சிறந்த முத்தை அவர் நமது வாழ்க்கையிலே கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, எங்கள் வாழ்க்கையில் உண்மையை முழுமையாக நம்பி சீடர்கள் உம்மை அறிந்து கொண்டது போல, பேதுருவை உயர்த்தி வைத்தது போல உம்மை அறிந்து கொண்டு உமது செயல்கள் நிலைத்திருக்கிற நாங்கள் என்னாலும் உயர எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.